குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம தேர்ட் யூனிட்டோடைய கடைசி டாபிக் இப்போ வந்திருக்கோம். நம்ம இப்போ லாஸ்ட் டூ ஆர் த்ரீ கிளாஸஸாக என்ன பார்த்துட்ருக்கோம்னு சொன்னால் கவுண்டர் ப்ரோக்ராமிங் பார்த்துட்ருக்கோம். கவுண்டர் ப்ரோக்ராமிங்க்கு முன்னாடி நம்ம டைமர் ப்ரோக்ராம்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த யூனிட் ஃபுல்லாகவே தேர்ட் யூனிட் ஃபுல்லாகவே நம்ம டைமர் கவுண்டருடைய பேசிக்ஸ் ஃபுல்லாக படிச்சிருக்கோம். டைமர் கவுண்டர் ஆப்ரேஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். தென் டைமர் ப்ரோக்ராமிங், இட் இஸ் டைமரில் எத்தனை மோட்ஸ் இருக்குது, 4 மோட்ஸ் இருக்குது, 4 மோட்ஸோடைய ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். சரியா? ஸோ ப்ரோக்ராமிங் ஆஃப் டைமரில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், தென் ஒவ்வொரு மோட் ஆஃப் ப்ரோக்ராமிங்கில் நம்ம என்னென்ன வேரியேஷன்ஸ்லாம் பண்ணுறோம், எப்படி டீம் ஆர் ரிஜிஸ்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அதை யூஸ் பண்ணி டைமருடைய இனிஷியல் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறோம், எல்லாமே நம்ம இந்த யூனிட்டில் பார்த்தோம். தென் டைமர் ப்ரோக்ராமிங்க்கு அடுத்து நம்ம பார்த்தது கவுண்டர் ப்ரோக்ராமிங். கவுண்டர் ஆப்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கவுண்டருடைய மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். தென் அதில் ஒவ்வொரு மோடாக இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கவுண்டர் 0 ப்ரோக்ராமிங் பார்த்தோம், கவுண்டர் மோட் 0 ப்ரோக்ராமிங் பார்த்தோம். தென் கவுண்டர்லேயே மோட் 1 ப்ரோக்ராமிங் பார்த்தாச்சு, மோட் 2 ப்ரோக்ராமிங்கும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மோட் 3 ப்ரோக்ராமிங். இட் இஸ் லாஸ்ட் டைப் ஆஃப் மோட். மோட் 3 ப்ரோக்ராமிங்னா என்னென்னு சொன்னால் 8-bit செப்பரேட் டைமர். 8-bit செப்பரேட் டைமர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரியா? ஸோ 8-bit செப்பரேட் டைமர்னு சொல்லும்போது இதில் மெயினாக டைமர் 0வோடைய லோயர் பிட்டை தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. டைமரோட ஹையர் பிட்டை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹையர் பிட் யூஸ் பண்ணாங்கன்னா டைமர் 1ோடைய ஓவர்ஃப்ளோ ஃப்ளாகை யூஸ் பண்ணி அது செட் ஆகுது. ஸோ மோட் 3ல் நம்ம டைமர் 1 அதிகமாக பயன்படுத்த மாட்டோம், அதிகமாக இல்லை சுத்தமாகவே பயன்படுத்த மாட்டோம். ஸோ திஸ் இஸ் மெயின்லி மென்ட் ஃபார் டைமர் 0 ஆர் யூ கேன் சே இட் அஸ் கவுண்டர் 0 ஆப்ரேஷன். சரியா? ஸோ இப்போ மோட் 3 ப்ரோக்ராமிங்னாலே நமக்கு 8-bit செப்பரேட் டைமர் ஆர் 8-bit ஸ்ப்ளிட் டைமர் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, தென் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மோட் 3ல் கொஷின் பார்க்கலாம். டு ரைட் அன் ALP ஃபார் அல்டர்னேட்டிவ்லி ஸ்விட்ச் த லோட் connected at port pin 1.0 on bar off when the counter overflows by using counter 0 in mode 3. அப்போ என்ன சொல்கிறாங்க, முதல்ல ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுதுங்க. எதுக்கு? ஃபார் ஆல்டர்னேட்டிவ்லி ஸ்விட்ச் த லோட். ஸோ லோடை ஆல்டர்னேட்டிவாக ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு கனெக்டட் அட் போர்ட் பின் 1.0, பின் P1.0. போர்ட் 1உடைய முதல் பின் ஆன் ஆகி ஆஃப் ஆகணும் மாற்றி மாற்றி. எப்போது? கவுண்டர் ஓவர்ஃப்ளோ ஆகும் பொழுது. கவுண்டர் எப்போ ஓவர்ஃப்ளோ ஆகும்? கவுண்ட் மினிமம் வேல்யூலேருந்து மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் பண்ண உடனே கவுண்டர் என்ன ஆகிடும்? ஓவர்ஃப்ளோ ஆகிடும். சரியா? ஓவர்ஃப்ளோ ஆன உடனே என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் செட் ஆகும். அது செட் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? ஓவர்ஃப்ளோ நடந்துருச்சுன்னு தெரியும். கவுண்டர் அகெயின் ரீசெட் ஆகி 0 வேல்யூக்கு போயிடும். சரியா? திரும்ப ஒன்ஸ் அகெயின் கவுண்ட் ஆரம்பிக்கும். ஸோ லோடு என்ன ஆகும்னா ஆல்டர்னேட்டிவாக ஆன் ஆஃப் நம்ம ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரியா? இப்போ என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பை யூஸிங் கவுண்டர் 0 இன் மோட் 3, பை யூஸிங் கவுண்டர் 0 இன் மோட் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம கவுண்டர் 0வை மோட் 3ல் யூஸ் பண்ணி இந்த வேலைகளை நம்ம கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா, இதில் எத்தனை கவுண்ட்டுன்னு கொடுக்கல, எங்கே இனிஷியல் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த வழியுமே கொடுக்கல. ஸோ நமக்கு கிவன் டேட்டாங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவுண்டர் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளாம் என்ன பண்ணணும், இனிஷியல் வேல்யூவை லோட் பண்ணிவிட்டு போகலாம். இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது மோட் 3. மோட் 3னா என்ன? 8-bit. ஸோ இதோட மேக்ஸிமம் வேல்யூ 0லேருந்து 255 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணி நம்ம கவுண்டரில் லோட் பண்ணிவிட்டு கவுண்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். ப்ரோக்ராம் ORG 4100, தட் இஸ் ஒரு 4100ங்கிற ஒரு அட்ரஸை இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஸ்டார்டிங் அட்ரஸ். அதுதான் என்னது? ஸ்டார்டிங் அட்ரஸ். தென் கவுண்டர் 0 மோடு 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவுண்டர் 0 மோடு 3க்கு முதல்ல ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரோக்ராம்லையும் செய்கிற மாதிரி மூவ் tmod #07, இட் இஸ் 07 அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? கவுண்டர் 0 மோடு 3 அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 8-bit ஞாபகப்படுத்திக்கோங்க. tmod ரிஜிஸ்டரோட 8-bit பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி 4 பிட் என்னது? டைமர் 0 ஆர் யூ கேன் சே இட் அஸ் கவுண்டர் 0. அடுத்த 4 பிட் என்னது? கவுண்டர் 1.
அப்போது இதில் நம்ம கவுண்டர் 0 தான் யூஸ் பண்ணுறோம், கவுண்டர் 1 யூஸ் பண்ணலை. அதனால் ஃபஸ்ட் ஹையர் 4 பிட்ஸுமே 0 0. கீழே இருக்கக்கூடிய லோயர் 4 பிட்ஸில் we are using in mode 3. ஸோ M0 M1 ரெண்டு பிட்டுமே 1 1, ரெண்டுமே என்னது 1 1. சரியா? அதுக்கடுத்து C பார் T பார் பிட், C பார் T பார் என்ன போடணும்? 1 போடணும். ஏன் 1 போடணும்? கவுண்டராக யூஸ் பண்ணணும்னா 1 போடணும், டைமராக யூஸ் பண்ணணும்னா என்ன போடணும்? 0 போடணும். சரியா? இப்போ நம்ம கவுண்டராக யூஸ் பண்ணுறதுனால அதுவும் 1. அடுத்து கேட் பிட் என்னது? 0. கேட் பிட் என்னது? 0. அப்போது ஃபஸ்ட்டு 4 பிட்டு 0 0 0 0, அடுத்தது 0 1 1 1. சரியா? அப்போ அதனால தான் இந்த வேல்யூ என்ன வந்திருக்கு? 0 7 0 7. கவுண்டர் 0 மோடு 3 செயலாற்ற செய்யவும். ஸோ 0 7ன்னு கொடுத்தா மைக்ரோ கண்ட்ரோலர் will understand that we are using counter 0 in mode 3 அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கும். ஓகேவா? அடுத்து செட் பி P3.4. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு? மெயின்லி கவுண்டர் ப்ரோக்ராமிங் மட்டும்தான் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் P3.4 தட் இஸ் போர்ட் 3யோடைய 5வது பின் வந்து T0 அப்படிங்கிற இன்புட் கொடுத்துருப்போம். தட் இஸ் எக்ஸ்டர்னல் பல்ஸ் வரதுக்கான ஒரு வழி. நம்ம இங்கே கவுண்டர் 0 யூஸ் பண்ணுறதுனால அந்த வழியாக எக்ஸ்டர்னல் பல்ஸ் வரணும்னு சொன்னால் அந்த பின் வந்து இன்புட்டாக செயல்படணும். சரியா? அதுக்காக போர்ட் பின் P3.4ஐ இன்புட் போர்ட்டாக செயல்பட வைக்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த செட் பி அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கோம். இது வந்து ஹையாக இருந்தால் மட்டும்தான் அந்த பின் வழியாக எக்ஸ்டர்னல் பல்ஸ் உள்ளே வரும். ஸோ அதுக்காக இந்த பின்னை நான் என்ன பண்ணியிருக்கேன்? செட் பி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக ஹை ஆக்கியிருக்கேன். ஓகேவா? அடுத்து கிளியர் இஏ. கிளியர் இஏ அப்படின்னா என்னென்னா கிளியர் எக்ஸ்டர்னல் ஆக்சஸ். எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் இட் இஸ் வெளியேருந்து எந்த விதமான இன்ட்ரப்ட்ஸும் வரக்கூடாது. அதனால் எல்லா இன்ட்ரப்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். கவுண்டர் ப்ரோக்ராமிங் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அதோடைய ஆப்ரேஷன் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நடக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கவுண்டரோட ஆப்ரேஷனை வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கிளியர் இஏ அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கேன். ரைட்டா? அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? கிளியர் TF0. தட் இஸ் கிளியர் TF0 என்னது? டைமர் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் 0. டைமர் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் 0. இட் இஸ் டைமர் 1உடைய ஓவர்ஃப்ளோ ஃப்ளாகை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கிளியர் பண்ணி வச்சாச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன்? கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃப்ளாகை கிளியர் பண்ணியாச்சுன்னு சொன்னால் நமக்கு என்னென்னா அடுத்து எப்போ வந்து கவுண்டர் ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அப்போ தான் இந்த ஃப்ளாக் என்ன ஆகும்னா செட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் பிட்டை கிளியர் பண்ணுறதுக்கான இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது மூவ் TL0 #2C. தட் இஸ் 2C அப்படின்னு நானாக ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு நான் தான் சொன்னேன் இந்த கொஷினில் இந்த ப்ரோக்ராமோட கொஷினில் எந்த விதமான வழிகளும் நமக்கு கொடுக்கல இனிஷியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்? மோட் 3னா 8 பிட்டுங்கிறது தெரியும். இந்த 8 பிட் ப்ரோக்ராமை வந்து செய்யறதுக்கு நாமளாக வந்து 0லேருந்து 255க்குள்ளே ஒரு வேல்யூ எடுத்து அதை வந்து டைமர் 0உடைய லோயர் பிட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லோயர் பிட்டில் நான் வந்து லோட் பண்ணியிருக்கேன். 2Cங்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு போய் லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து செட் பி TR0. செட் பி TR0 தட் இஸ் கவுண்டர் 0உடைய ஆப்ரேஷனை ஆரம்பிக்கிறதுக்கு நான் வந்து இந்த கமாண்டை கொடுத்து செட் பி TR0ன்னு டைமரை வந்து ரன் பண்ண வச்சுருக்கேன். இது என்னது? TR0ன்னு என்னது? டைமர் ரன் கண்ட்ரோல் பிட். டைமர் ரன் கண்ட்ரோல் பிட். இது எங்கே இருக்கும்? டிகான் ரிஜிஸ்டரில் இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னால் ஸ்டார்ட் பார் ஸ்டாப் பிட். ஸ்டார்ட் பார் ஸ்டாப் பிட். ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டைமர் 0உடைய செயலை போக்கி வச்சுட்டோம். ஓகேவா? அப்போ என்ன மீனிங்னா கவுண்டர் வந்து இப்போ கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 2Cங்கிற வேல்யூலேருந்து எது வரைக்கும் கவுண்ட் பண்ணும்? FF அப்படிங்கிற வேல்யூ வரைக்கும் கவுண்ட் பண்ணும். FFனா என்னென்னா 255. ஓகேவா? அடுத்து ஜம்ப் ஆன் நோ பிட் TF0, வெயிட். கவுண்டரானது ஓவர்ஃப்ளோ ஆகின்ற வரை காத்திருக்கவும். ஸோ இந்த கவுண்ட் வேல்யூ 2Cயில் ஆரம்பித்து FF வர வரைக்கும் கவுண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஸோ எப்போ ஓவர்ஃப்ளோ ஆகமோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா? ஒன்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சின்னு சொன்னால் இங்கே பிட்டு வந்துடுச்சின்னு அர்த்தம். ஸோ நம்ம அடுத்த லைனுக்கு போயிடலாம். அடுத்த லைனுக்கு போகலாம். சரியா? இட் இஸ் அடுத்த லைன் என்னது? ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா
நம்ம டைமர் என்ன கவுண்டர் என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ கிளியர் TR0, கிளியர் TR0, தட் இஸ் கவுண்டரோட செயலை ஸ்டாப் பண்ணுங்கள், கவுண்டரோட செயலை என்ன பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, லோடு ஆல்டர்னேட்டிவாக என்ன ஆகணும், ஸ்விட்ச் த லோட் ஆல்டர்னேட்டிவ்லி ஆன் பார் ஆஃப். பின் என்னது 1.0ங்கிற பின்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நான் CPL P1.0 அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி ஸோ லோடை வந்து என்ன பண்ணுறேன்னா ஆன் பார் ஆஃப் பண்ணுறேன். தட் இஸ் முந்தைய அவுட்புட் என்னவா இருக்கோ அது அப்படியே இப்போ என்ன ஆகும்னா காம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆனாக இருந்தால் ஆஃப் ஆகும், ஆஃபாக இருந்துச்சுன்னா திரும்ப என்ன ஆகும், ஆன் ஆகும். ஸோ இதுதான் வந்து சிபிஎலோடைய வேலை. ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்ராம்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு. ரைட்டா? அடுத்து ஷார்ட் ஜம்ப் ரிப்பீட், ஷார்ட் ஜம்ப் ரிப்பீட். ஸோ இதே வேலைகள் தொடர்ச்சியாக நடக்கணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராசஸை அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஜம்ப் ரிப்பீட் அப்படின்னு ஒரு லேபிள் கொடுத்து அந்த இடத்துக்கு போயாச்சு. ஸோ ரிப்பீட்டுங்கிற லேபிள் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. கிளியர் TF0, தட் இஸ் திரும்ப ஓவர்ஃப்ளோ ஃப்ளாகை என்ன பண்ணுறாங்க, கிளியர் பண்ணுறாங்க. இதை கிளியர் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், 2Cங்கிற வேல்யூவை TL0 அப்படிங்கிற டைமர் 0வோடைய லோயர் பிட்டில் லோட் பண்ணுறாங்க. தென் அகெயின் கவுண்டரோடைய செயலை ஆரம்பிக்கிறதுக்கு செட் BTR0ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணவுடனே கவுண்டர் தன்னுடைய பழைய வேலையை திரும்ப துவங்கிடும். 2Cயில் ஆரம்பித்து அகெயின் FF வரைக்கும் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் FF அப்படிங்கிற வேல்யூ ரீச் பண்ணிடுச்சின்னு சொன்னால் கவுண்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். கவுண்டர் என்னாகும், ஓவர்ஃப்ளோ ஆகும். இந்த ஃப்ளாக் செட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே என்ன ஆகும்னா இந்த பிட்டு வந்து செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து இந்த லைன் வெயிட்டுங்கிற இந்த லைன்லேருந்து அகெயின் கவுண்டரோட செயலை நிறுத்துறதுக்கான இந்த லைனுக்கு வந்துடும். கிளியர் TR0 மூலமாக கவுண்டர் ஆப்ரேஷன் ஆஃப் ஆகும். அகெயின் அவுட்புட் காம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போ ஆனாக இருந்தது இப்போ என்ன ஆகும்னா ஆஃப் ஆகும். தென் ஷார்ட் ஜம்ப் ரிப்பீட்டுங்கிற லேபிளுக்கு பழையபடி போயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அகெயின் அண்ட் அகெயின் நமக்கு எத்தனை தடவை வேணாலும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஷார்ட் ஜம்ப் ரிப்பீட். அடுத்தது எண்ட், ப்ரோக்ராமோட முடிவு. சரியா? ஸோ இதுதான் வந்து மோடு 3 ப்ரோக்ராமிங். மோட் 3 ப்ரோக்ராமிங் இதுதான் வந்து நம்ம எல்லா ப்ரோக்ராமையும் இதை தான் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். புதுசாக இதில் இந்த ப்ரோக்ராமில் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நம்ம வந்து இதில் டைமர் 0 மட்டும் யூஸ் பண்ணுறோம். டைமர் 0 மட்டும் யூஸ் பண்ணுறோம். அதுதான் இதில் வந்து மோடு 3யோடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதில் யூஸ் பண்ண டைமர் லோயர் 0வோட லோயர் பிட்டுக்கு TF0ங்கிற ஃப்ளாகையும் டைமர் 0வோட ஹையர் பிட்டுக்கு TF1 அப்படிங்கிற ஃப்ளாகையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டைமர் 1க்கு இங்கே வேலை இல்லை. மோடு 3யில் நம்ம டைமர் 1 யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். டைமர் 1 வந்து ஒன்லி யூஸ்ட் இன் மோட் 0, 1 and 2. 0, 1 and 2. ஸோ இதோட உங்களுடைய மோடு 3 ப்ரோக்ராமிங் கவுண்டர் ப்ரோக்ராமிங் முடிஞ்சிருச்சு. தென் தட் மீன்ஸ் என்னென்னா உங்கள் 3rd யூனிட்டோட சிலபஸே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எல்லாமே முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு IO போர்ட்ஸில் ஆரம்பித்தோம். தென் IO போர்ட்ஸில் என்னென்னலாம் போர்ட்ஸ்லாம் இருக்குது, போர்ட்ஸோட ஃபங்க்ஷனிங், இன்டர்னல் ரேமில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, மெமரி மேப்பில் என்னென்னலாம் இருக்குது, IO போர்ட்ஸ் ப்ரோக்ராமிங்னா என்னென்னு பார்த்தோம். அது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொன்னேன் உங்களுக்கு. IO போர்ட்ஸ் ப்ரோக்ராமிங்கில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். சரியா? ஸோ அந்த சின்ன சின்ன 2 மார்க் கொஷின்ஸ் 3 மார்க் கொஷின்ஸ் என்னென்னலாம் மெயினாக கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். தென் IO பிட் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராமிங், சிங்கிள் பிட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ரோக்ராமில் வந்து அதை வந்து மூவ் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதுவும் வந்து 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸில் ஒரு மெயின் பார்ட். அதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். IO போர்ட்ஸில் மெயின் கொஷின் வந்து போர்ட்ஸோட அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம தரவாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கோம். போர்ட் 3ங்கிறது மல்டி ஃபங்க்ஷனல் போர்ட். சரியா? இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம டைமர் கவுண்டர் ப்ரோக்ராமிங்க்கு போகணும். டைமர் கவுண்டர் ப்ரோக்ராமிங் தான் நமக்கு வந்து 3rd யூனிட்டுடைய செகண்ட் ஹாஃப், பெரிய ஹாஃபும் அதுதான். ஸோ டைமர் கவுண்டரில் ஃப்ரம் த பேசிக் நமக்கு டைமரில் 2 ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது. டைமர் 0, டைமர் 1ன்னு 2 ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது. ரெண்டுமே 16 பிட் ரிஜிஸ்டர்ஸ். டைமராகவும் யூஸ் பண்ணலாம், கவுண்டராகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் டைமரோடைய ஆப்ரேஷனுக்கும் கவுண்டரோட ஆப்ரேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எப்படி வந்து ஒரு மிஷின் சைக்கிளுக்கு ஒரு தடவை டைமரோடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சரியா?
ஸோ மிஷின் சைக்கிள்லாம் என்ன, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 12 ஆசிலேட்டட் பீரியட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் அதுக்கடுத்து வந்து கவுண்டரில் வந்து எப்படி எக்ஸ்டர்னல் பல்ஸ் ஒவ்வொன்றும் வரும் பொழுது கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்டர்னல் பல்ஸ் எந்த வழியாக வரும், பின் டயக்ராமில் இருக்கக்கூடிய T0 T1 அப்படிங்கிற பின் வழியாக எக்ஸ்டர்னல் பல்ஸ் வருது. சரியா? ஸோ இன்ட்ரப்ட் வரும்பொழுது நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராம் டைமில் அதை டிசேபிள் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா நம்ம பார்த்தது மோட்ஸ் ஆஃப் டைமர். சரியா? டைமரில் எத்தனை மோட்ஸ் இருக்குது அதையும் பார்த்துருப்போம். 4 மோட்ஸோட பேர், ஒவ்வொன்றத்தோட டயக்ராமும் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மோட் 0 ஆப்ரேஷன்னா என்ன, 13 பிட் டைமர் பார் கவுண்டர். மோட் 1னா 16 பிட் டைமர் பார் கவுண்டர். மோடு 2ங்கிறது 8 பிட் ஆட்டோ ரீலோட் டைமர் பார் கவுண்டர். மோடு 3ங்கிறது 8 பிட் செப்பரேட் டைமர் பார் கவுண்டர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரியா? இது எல்லாமே பார்த்துருக்கோம். தென் ஒவ்வொரு மோடுக்கும் நான் டீட்டெயில்டு ப்ரோக்ராமிங், ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள்னு போட்டு எல்லா மோட் ஆஃப் ப்ரோக்ராமிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடித்த பிறகு டைமரோட ஆப்ரேஷன் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு கவுண்டருக்கு போயிருக்கும். கவுண்டர்லேயும் அதோடைய ஆப்ரேஷன், கவுண்டருக்கும் டைமருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு தென் நம்ம என்ன பண்ணோன்னு சொன்னால் கவுண்டரில் இருக்கக்கூடிய வேரியஸ் மோட்ஸ், மோட் 0, மோட் 1, மோட் 2, மோட் 3 எல்லாம் பார்த்தோம். இதில் ஓவர்ஃப்ளோனா என்ன அப்படிங்கிறது மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓவர்ஃப்ளோ ஃப்ளாகோட வேலை என்ன, ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் செட் ஆச்சுன்னா ஒரு இன்ட்ரப்ட் பாஸ் ஆகுது, தட் இஸ் ஓவர்ஃப்ளோ இன்ட்ரப்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இதில் ப்ரோக்ராமிங் டைமர் கவுண்டர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒரு 8 ஸ்டெப் பார்த்துருவோம். அது தனியாக நான் உங்களுக்கு நடத்தினேன். அந்த எல்லா ப்ரோக்ராமிங் ஸ்டெப்ஸையும் நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான கொஷின். இது முக்கியமான கொஷின். கவுண்டர் ப்ரோக்ராமிங்கில் நம்ம மோட் 0, மோட் 1, மோட் 2, மோட் 3 கவுண்டர் ப்ரோக்ராமிங்க்கு 4 ஸ்டெப்ஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் 4 மோட்ஸுக்குமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் காமிச்சிருக்கேன். சரியா? இதோட உங்களுக்கு 3rd யூனிட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த 3rd யூனிட்டோட கடைசியில் உங்களுக்கு ஒரு 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பிளைன் மோட் 0 டைமர் கவுண்டர் ஆப்ரேஷன். இந்த டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்னு சொன்னேன். அதுதான் இந்த செமஸ்டர் கொஷின். இது எல்லாமே என்னது, செமஸ்டர் கொஷின். சரியா? ஸோ எக்ஸ்பிளைன் டைமர் கவுண்டர் ஆப்ரேஷன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக எழுதுனா போதும். சரியா? ஆனால் இப்படி வந்து மோட் 0 அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம மோட் 0வை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் வந்து இங்கே மோட் 0னா 13 பிட் டைமர் கவுண்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டு மோட் 0க்கான டயக்ராமை போட்டிருக்காங்க. மோட் 0க்கான டயக்ராமை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இருக்கும். என்ன என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா ப்ரோக்ராம் என்ன ஸ்டெப்ஸ் பண்ணோமோ அதுதான். ஃபஸ்ட்டு டிமார்ட் ரெஜிஸ்டர் வச்சு, அடுத்து டிமார்ட் ரெஜிஸ்டரில் சி பார் டி பார் பிட்டை என்ன பண்ணணும். சரியா? அடுத்து M0 M1 பிட்டுகளை பயன்படுத்தி எப்படி மோடை வந்து செலக்ட் பண்ணுறது, TH1 TL1 ரெஜிஸ்டரில் வரக்கூடிய தொடக்க மதிப்பை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம என்ன ப்ரோக்ராமில் ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோமோ அதை தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் இங்கே இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் கேட் பிட் 1ஆக இருந்தால் எப்படி இருக்கும், கேட் 0வாக இருந்தால் என்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஆர் கேட், இது AND கேட். இதோட அவுட்புட் எப்படி இருக்கணும், ஹையாக இருந்தால் என்ன ஆகும், இதை ஹையாக வரணும்னா எது வந்து செட் ஆகும், TR1ஆ INT1 டிபெண்ட் பண்ணி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட் 0வாக இருந்தால் எப்படி இருக்கும், கேட் 1னா அது சாஃப்ட்வேர் முறை, கேட் 0னா ஹார்ட்வேர். சரியா? இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது தான். ஓகேவா? தென் இதை தான் வந்து ஸ்டெப்ஸில் எழுதியிருக்காங்க. இது வந்து போன தடவையோ அதுக்கு முந்தின தடவை செமஸ்டரில் கேட்ட கொஷின். 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்னா ப்ரோக்ராமிங் ஆஃப் 8051 டைமர் 0. ப்ரோக்ராமிங் ஆஃப் 8051 டைமர் 0னால டைமர் 0னாலும் சரி தான், டைமர் 1னாலும் சரி தான், அதே ஸ்டெப்ஸ் தான். அதே தான் ஃபஸ்ட்டு எடுத்து டிமார்ட் ரெஜிஸ்டரை வந்து கொடுத்துருக்காங்க. அதோட செட்டப் போட்டு அதை எப்படி வந்து நம்ம பிட் பேட்டர்னை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த 8 பிட்டை வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. சரியா? தென் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கேட் 0வாக இருந்தால் என்ன, சி பார் டி பார் பிட் எப்படி இருக்கும், M0 M1 என்னவா செய்யணும், தென் கண்ட்ரோல் வேர்ட் ரெஜிஸ்டர், கண்ட்ரோல் வேர்டு டிமார்ட் ரெஜிஸ்டரில் செலக்ட் பண்ணுறது, தென் எல்லா இன்டர்ப்ரெட் டிசேபிள் பண்ணணும், தொடக்க மதிப்பை கண்டுபிடிக்கணும், ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் பிட்டை கிளியர் பண்ணணும், டைமரோட செயலை ஆரம்பிக்கணும், ஓவர்ஃப்ளோ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், டைமரோட ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணணும்,
தேவைப்பட்டால் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு இதே செயலை திரும்ப திரும்ப செய்யணும். ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் பிட்டை கிளியர் செய்யணும். இதுதான் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமில் பார்த்தோம். அதே ஸ்டெப்ஸை தியரியில் எழுதியிருக்காங்க. தியரட்டிக்கலாக என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. சரியா? ஸோ ப்ரோக்ராமிங் ஆஃப் 8051 டைமர் 0னாலும் அதே தான், டைமர் 1க்கும் அதே தான். இங்கே டைமர் 0ன்னு எழுதுறதுக்கு பதிலாக டைமர் 1ன்னு எழுதணும், அவ்வளோதான். சரியா? தென் அடுத்த கொஸ்டின் அதே தான், ப்ரோக்ராமிங் ஆஃப் மோட் 0 கவுண்டர் ஆப்ரேஷன் இன் டீடைல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் மோட் 0 டைமர் கவுண்டர் ஆப்ரேஷன் பொதுவாக கேட்டிருந்தாங்க. இதில் கவுண்டர்னே கேட்டிருக்காங்க. மோட் 0 தான் இதுவும். ஓகேவா? ஸோ இதுக்கும் நம்ம அந்த டயக்ராம் வரைஞ்சாலும் வரையலாம். மோட் 0வோட டயக்ராம் வரைஞ்சிக்கலாம், வரைஞ்சிட்டே கூட எழுதலாம். ப்ரோக்ராமிங் கேட்டிருக்கிறதுனால இங்கே வரையலை, அவ்வளோதான். வெறும் ஆப்ரேஷன் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் மோட் 0வோடைய டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிமார்ட் ரிஜிஸ்டர் வரைஞ்சிருக்காங்க. அதை வச்சு கேட் 0வாக இருக்கும்போது எப்படி செலக்ட் பண்ணணும், சி பார் டி பார் பிட் என்ன போடணும், M0 M1 வந்து 00, மோட் 0னால 00ங்கிறத கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் வேர்டு என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் அடுத்தது கிளியர் EA, எல்லா இன்டரப்டையும் டிசேபிள் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். தென் கவுண்டருடைய தொடக்க மதிப்பை லோட் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சி. அகெயின் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் பிட்டை கிளியர் பண்ணியிருக்காங்க. செட் பி TRX அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி கவுண்டரோட செயலை துவங்கியிருக்காங்க. தென் அடுத்து கவுண்டர் ஓவர்ஃப்ளோ ஆகின்ற வரைக்கும் காத்திருக்கணும் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் கிளியர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி கவுண்டரோட செயலை ஆஃப் பண்ணியிருக்காங்க. தேவையான அப்ளிகேஷனை எக்ஸிக்யூட் செய்கிறாங்க. தட் இஸ் லோட் ஆன் ஆஃப் பண்ணணுமா, இல்லை ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ணணும், என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை செய்கிறாங்க. இதே செயலை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிவிட்டு ஸ்டெப் 4க்கு போகிறாங்க. ஸ்டெப் 4ல் என்ன இருக்குது, கவுண்டரோட இனிஷியல் மதிப்பை லோட் பண்ணுற ப்ராசஸ். அகெயின் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாகை கிளியர் பண்ணுறாங்க. ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ என்ன கொஷின் கேட்டாலும் சரி தான், நமக்கு பேசிக்காக ப்ரோக்ராமில் என்ன ஸ்டெப்ஸ் பார்த்தோமோ அதே ஸ்டெப்ஸ் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ மோட் 0னா அதை வச்சு பண்ணணும், மோட் 1னா ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த 16 பிட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி காமிக்கணும். மோட் 2னா ஆட்டோ ரீலோட் 8 பிட்டுங்கிறத போட்டு காமிக்கணும். அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த மோட் 0, மோட் 1, மோட் 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ப்ரோக்ராமிங் கேட்டால் இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் எழுதினாலே போதும். தென் மெனக்கட்ட ஆப்ரேஷன் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஆப்ரேஷன் எழுதும் பொழுது நீங்கள் வந்து அந்த சர்க்கியூட் டயக்ராம் இருக்கு இல்லையா, மோட் 0க்கு தனியாக, மோட் 1க்கு தனியாக, மோட் 2க்கு தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மென்ஷன் பண்ணி வரைஞ்சிட்டு அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதே ஸ்டெப்ஸ், இது 3 கொஷின்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து செமஸ்டரில் கேட்ட கொஷின்ஸ் தான். போட்டிருக்க 3 கொஷின்ஸுமே வந்து செமஸ்டரில் அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ். இது போக ஜென்ரலாக ப்ரோக்ராமிங் டைமர் கவுண்டர் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற கொஷினும் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த புக்கில் நீங்கள் படித்த அந்த 8 ஸ்டெப்ஸை வந்து எழுதினாலே போதும். அது எழுதுறதுக்கு முன்னாடி டைமர் கவுண்டர் ஆப்ரேஷன், டைமர் கவுண்டர்னால் என்ன, அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், ஆப்ரேஷன் எப்படி இருக்கும், ஆப்ரேஷனில் என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனுக்கு மோட் 1உடைய டயக்ராமை வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். சரியா? அது 16 பிட் அப்படிங்கிறதுனால அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ டைமர் கவுண்டர் ஆப்ரேஷன் 1, தென் ப்ரோக்ராமிங் டைமர் கவுண்டர் ஸ்டெப்ஸ் 1, தென் டைமர் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இல்லை கவுண்டர் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். இந்த கொஷின்ஸ் தான் வந்து அடிக்கடி ரிப்பீட் பண்ணுற கொஷின்ஸ். இந்த 3 கொஷின் நல்லா தெரிஞ்சாலே 3rd யூனிட்டில் நீங்கள் ஒரு கொஷினை வந்து உறுதியாக அட்டன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம 3rd யூனிட்டோடைய கடைசி வரைக்கும் எல்லாம் பார்த்தாச்சு, ஃபுல் யூனிட்டு முடிச்சாச்சு. இது வந்து நம்ம வந்து 3rd யூனிட்டில் IO போர்ட்ஸும் டைமர் கவுண்டரும் பார்த்துருக்கோம். அடுத்து நீங்கள் 4th யூனிட்டில் பார்க்க போகிறது சீரியல் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ட்ரப்ட்ஸ். சீரியல் கம்யூனிகேஷன் தான் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரில் ப்ராசஸரில் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி நம்ம 4th யூனிட்டில் பார்ப்போம். தென் உங்களுக்கு இன்ட்ரப்ட்ஸ் பற்றியும் ஃபுல்லாக 4th யூனிட்டில் வரும். ஸோ சீரியல் கம்யூனிகேஷன் ப்ரோக்ராமிங்கும் படிப்பீங்க, இன்ட்ரப்ட் ப்ரோக்ராமிங்கும் நீங்கள் அதில் படிக்க போகிறீங்க. ஸோ இதோட 3rd யூனிட் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.